ஹாய் நண்பர்களே, மிளகா காட்டில் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம செருப்பு போடாமல் எங்கள் வீட்டுக்கு தேவைக்கு மட்டும் கொஞ்சமாக மிளகா வச்சுருக்கோம். அது பழுத்துருக்கு பாருங்களேன். அது என்னன்னு தெரியல, மிளகா செடி இருக்கும்போது செருப்பு போட்டு நடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் சாம்பல். இயற்கையான முறையில் மிளகா வேணும்னு சொன்னதுனாக்க சாம்பல் இருக்கு இல்லைங்களா, அதை தெளித்து விட்ருக்கோம். மேலே சாம்பல், அப்புறம் மாட்டு உரம், மாட்டு சாணம், இதை போட்டு தான் நாங்கள் வைக்கிறோம். அங்கே பாருங்கள், பட்டாம்பூச்சி. மிளகா பழுத்துருக்கு பாருங்களேன். ஹாய், மிளகாய் செடி பார்க்க வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், மிளகாய் பழுத்துருக்குது நம்ம வயலில். தெரியுதா? இங்கே பாருங்க, எவ்வளோ ரெடிஸாக இருக்குது பாருங்களேன். இது பார்த்திங்கன்னா நாங்கள் உரம்லாம் போடுறதில்ல, ஃபுல்லாகவே இயற்கை. மிளகாய் எங்கள் வீட்டுக்கு தேவையானதை மட்டும் நாங்கள் கொஞ்சமாக வச்சுக்குவோம். வீட்டுக்கு தேவையானதை நாங்களே பயிர் பண்ணி நாங்கள் எடுத்துக்குவோம். இதை நாங்களே அரைச்சி குழம்பு மசாலா, கரம் மசாலா இப்படிலாம் அரைச்சிக்குவோம்.